ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி மை சேனல். யாரா இவன்? வணக்கம் நண்பர்களே. பிஆர் ரேங்க்டு புஷ் தான் கைஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது. ஹீரோயிக்கில் டைமண்ட் 2 ஸ்டாரில் இருக்க. நம்ம வந்து எலைட் ஹீரோய்க்கு போக போகிறோம். இன்னும் அதுக்கு ஒரே ஒரு ஸ்டார் வச்சா போதும். இங்கே ஒருத்தன் அடித்தான்னு சொல்லி ஏறும் போது மேலேருந்து ஒருத்தன் கீழே குதிச்சான். ஆஸ்கார் போட சொல்லி அலங்கார பந்தலிலே அலங்கார. அதுக்கப்புறமா டீமேட் இறக்கி விட்ட உடனே நானும் சரி லூட் எதுனா பொறுக்கிட்டு வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு தேடலான்னு கீழே இறங்கி காயினையும் பிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல நம்ம டீமேட் நாக்கு சரி செத்துறானுங்க, அவனுங்களை தூக்கி விட்டு இந்த இடம் வந்து கரெக்டாக நான் படிக்கட்டு ஏறலான்னு சொல்லி போகும்போது 2 பேர் வந்துட்டானுங்க. ப்ரெஷர் காரணத்தினால் எதுவுமே பண்ண முடியல, திரும்பியும் மட்டை. அதுக்கப்புறமா என் டீமேட் இறக்கி விட்டான். அங்கேருந்து லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு இந்த இடத்துல செம்ம டேமேஜ் ஒருத்தன் வாங்கிட்டு ஓடனான். சரி அவனை அடிச்சிருவானுங்கன்னு பார்த்தா 1-2 பேர் மொத்தமாக நாக் ஆகிடுவானுங்க அவன்கிட்டயே. சரி ரைட்டுன்ட்டு ஆஸ்காரை போட்டு ஏறினா அங்கே ஒருத்தன் இருந்தான். அவன் தான் நாக் அடிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ அவனே அடிச்சுட்டு அப்புறமா நம்ம டீமேட்டையும் தூக்கி விட்டேன். நம்ம டீமேட்டே அந்த கில்லையும் கிளியர் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தன் டேமேஜ் எனக்கு குத்துந்தான். அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தன் வந்து உள்ளே ஓடினா அவனை விட்டுவோமான்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து அடித்தேன். அப்புறமா அவனையும் கில்லை கிளியர் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது எதுவுமே இருக்கானான்னு தெரியும். அப்புறமா இங்கே ஒருத்தன் பாய் விட்டாதேன்னா சரி தூக்கி விட்றேன்டா போக சொல்ல அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு. சரி அவளை அடிச்சு சோனியா போட்டு என்னையை நாக் பண்ணி விட்டா. என்னத்த சொல்ல, ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி ரைட்டுன்னு நம்ம டீமேட் வந்து தூக்கி விடுவான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கில்லை போய் எடுக்க போகிறான். அப்புறம் அவன் என்னை தூக்கி விட்டான். அவன் என்னை தூக்கி விட சொல்ல நான் போய் என் டீமேட்டையும் தூக்கி விட்டேன். மெடிலாம் ஃபுல்லாக சுற்றிட்டு வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்ட்டு பீக்கு சைடு நான் தெரியாமல் அவங்க கூட ஓடிட்டேன். சரி க்ளோவால் போட்டாலும் அடிச்சிட்டான். அப்புறமா திரும்பி மாட்டேன். சரி இந்த அக்கா எதனா பண்ணுவாங்கன்ட்டு நானும் நினச்சேன். க்ளோவால்லாம் போட்டாங்க, மெடிலாம் சுற்றினாங்க. சரி ரைட்டு எப்படியாவது தூக்கி விட்டுருவாங்கன்னு பார்த்தா சரி ஓகே அப்படின்ட்டு திரும்பி இங்கே ஏறிச்சு. கிட்டத்தட்ட 37 ஏறி இருக்குது. 37 ஏறிடுச்சு. அப்புறமா 3 கிலோ அடித்தேன். கிட்டத்தட்ட 7th+ வரைக்கும் வந்தோம். அப்புறமா முடியல. இந்த இடத்துல ஏற்கனவே செத்துட்டேன். சரி திரும்பியும் ரிவைவ் பண்ணி விட்டானுங்க. அப்புறம் லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு பார்க்கறதுக்குள்ளே எதிர்க்க ஒருத்தன் தான். சரி அவனை அடிக்கலான்னா ஓசிக்கு போயிடுச்சு. இல்லை நான் டேமேஜே கொடுக்கல, அது ஓசிக்கலாம் இல்லை. சரி ரைட்டுன்ட்டு M4A1 MP5 இது எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி செத்துட்டேன். ஸோ இன்னொரு அப்புறமா இங்கே ஒருத்தன் இருந்தான், அவனையும் அடிக்கலான்ட்டு அவனையும் அப்படியே அடிச்சிட்டேன். அப்புறமா அவன்தையும் கில்லையும் கிளியர் பண்ணிவிட்டு அவன்கிட்டேருந்து கன்னையும் வாங்கிட்டேன். ஸோ அப்புறமா வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு தேடலான்ட்டு மெடி சுற்றிட்டு தேட போனேன். அப்புறமா இங்கே ஒருத்தன் ஓடினான். சரி அவனை போய் அடிக்கலான்றதுக்குள்ளே என் டீம்மேட்டே முடிச்சிட்டான் அவனை. டீம் வைப்பு. அப்புறமா வந்து வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு தேடுறதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டும் செத்துறானுங்க. அப்போ அவனை தூக்கி விட்டு இந்த சைடு ஒருத்தன் அவனை ஆஸ்கார்லாம் போட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ அடிச்சுட்டு அப்புறமா க்ளோவால் போட்டு அவனையும் கில்லை கிளியர் பண்ணிவிட்டேன். மொத்தமாக இப்போதைக்கு 3 கில்லு அடிச்சிருக்கோம். சரி வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு பார்க்குறதுக்குள்ளே நம்ம டீம்மேட் அங்கே அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே ஓடுவோமேன்னு ஓட அங்கே ஒருத்தன் அப்படியே ஓடி வந்தான். சரி அவனையும் அடிச்சிடலான்ட்டு M4A1 அப்படியே அடிச்சிட்டேன். கரெக்டாக 4 கில்லு. இதோ அந்த நாக்கு கிளியர் பண்ணியாச்சுன்னா 4 கில்லு ஆகிடும். அந்த நாக்கையும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு போனேன். இப்படி போக சொல்ல அங்கே லான்ச் பேட் ஒன்று இருந்துச்சு. சரி மேலே எனிமி இருக்கான் போல் ஃபேக்ட்ரி மேலேன்ட்டு நானும் அது மேலே ஏறி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அவன் போட்டதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனேன். ஏன்னா லேண்ட்மைன் எதனா வச்சுருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப மேலே தேடினேன், மேலே யாருமே இல்லை. நானும் ரொம்ப நேரமாக மேலே தான் இருந்தேன். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு பாம்லாம் தூக்கி போட்டேன், வேலையாகலை. அப்புறமா கீழே இறங்கி சரி ஜோனோ வருது, ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு மூக்குப்பொடிலாம் ஏற்றிக்கின்னு எனிமி எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனிமையும் எங்கேயும் இல்லை. அப்புறமா நம்ம டீம்மேட்டை எவனோ அடிச்சா சரி அவனை ஹெல்த்தி ஏற்றி விட்டு நம்ம போய் அட்டாக் பண்ணலான்றதுக்குள்ளே எனக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். சரி வேலையாகாது அப்படின்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம டீம்மேட்ரா நாக் ஆகிட்டாடி. வாடா மச்சான் நான் அவனை காப்பாற்றி கொடுக்குறேன்டா, போய அடிக்கலாம் வாடான்னா அவனை நம்பி போய் அலங்கார பந்தலிலே சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு இந்த சைடு நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னா அவன் ஒரு நாக்கு அடிச்சான். சரி அவன் காப்பாற்றிடுவான்றதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சிருச்சு. திரும்பி ஒரு 33+ ஆகிருக்கு.
அப்புறமா அந்த 33 ப்ளஸ் ஆகிட்டு நான் எவ்வளோ தாண்டா ப்ளஸ் பண்ணணும்னு பார்க்க சொல்ல கீழே கரெக்டாக 50 ப்ளஸ் பண்ணால் எலைட் ஹீரோயிக் அப்படின்னாங்க. சரி இந்த மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு 50 ப்ளஸ் பண்ணிடலான்ட்டு இங்கேருந்து கீழே இறங்கினா அங்கே ஒருத்தன் ஓடனான். சரி ரைட்டு அவனை எப்படியாவது அச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடி அவனையும் அடிச்சிட்டேன். அவன் க்ளோவால் போட்டிருந்தா கூட அவன் உசுரை அவன் காப்பாற்றிருக்கலாம். இருந்தாலும் செத்துட்டான், வேறு என்ன பண்ணுறது. அப்புறமா அவன்கிட்ட வந்து லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு சரி லான்ச் பேட் எவனை வச்சுருந்தான்ட்டு அங்கே போகலான்றது கூட நம்ம டீம்மேட் எவனை அடிச்சிருந்தான். அப்புறமா இங்கே 2 பேர் சரி அவனையும் அடிச்சிடலாம். 2 பேரில் ஒருத்தன் தான் அது அந்த கேரக்டர் அந்த மாதிரி காட்டியிருக்கு. அப்புறமா இவனையும் அடிச்சு நாக்கை கிளியர் பண்ணிவிட்டு லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு இந்த இங்கே எனிமி எவனாவது இருந்தால் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே ரிப்பேர் கிட்ட சுற்றிட்டு ஏறுறேன். எதிர்க்க ஒருத்தன் எனிமி வந்தான். சரி அவனையும் உட்காந்து M60 அழுத்திட்டேன். அப்புறமா அவன் கதையை முடிச்சுட்டு மெடியை சுற்றிட்டு சரி வேறு எவனாவது வரானான்ட்டு பார்க்கும் போது சரி அவனுக்கு கில்லை எடுக்கிறேன். இங்கே பின்னாடி ஒருத்தன் வந்து என்னை அடிச்சிட்டான். சரி நம்ம டீம்மேட் எவனாவது வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் எவனுமே வந்து என்னை காப்பாற்றுவோம் இல்லை. நம்ம டீம்மேட் இங்கே ஹார்ட் ரிவே பண்ணி விட்டான். அப்புறமா அங்கேருந்து ரிவைவ் ஆகிட்டு சரி வேறு எங்கேயாவது போகணும். இந்த அர்சனல் பக்கம் வந்தால் அங்கே ஒருத்தர் இருந்தான். சரி ஆஸ்காரை போட்டு அவனை அடிச்சிடலான்ட்டு ஏறி UMPயில் ஒரு ஷாட்டு. இதோட 4வது கில்லு நம்ம அடிச்சிட்டோம். 50 ப்ளஸ் ஆகிடுமான்ட்டு நானும் நினச்சின்னு இருந்தேன். சரி ப்ளஸ் ஆகுனா இல்லைனா இன்னொரு மேட்ச் கூட விளையாடுவோமே அப்படின்ட்டு இங்கே ஒருத்தனை ஹார்ட் ரிவே தூக்கி விட்டுருந்தேன். அப்புறமா இங்கே எனிமே இருந்தான். சரி அவனையும் அழுத்தி பிடிச்சி அடிச்சிடலான்றதுக்குள்ளே அவங்க ஃபுல்லாக சுற்றி க்ளோவல் போட்டான். சரி அந்த ஃபயர் கன்னை வச்சு அடித்து ஆஸ்கார் போட்டு ஏறினா ஆளக்கானோ எங்கடா போனான்னு பார்த்தா பின்னாடி க்ளோவால் போட்டு ஏறுறான். சரி அவனையும் அடித்து அழுத்தி பிடிச்சிட்டேன். அப்புறமா அது எப்படி ஓசிக்கு போச்சுன்னு தெரில. சரி ரைட்டுன்ட்டு அவனையும் கிளியர் பண்ணி விட்டேன். பார்த்தா ஆப்போனண்ட்டு அதாவது எனிமி யாரோ என்கிட்டேருந்து ஓசிக்கல வச்சிட்டானுங்க. அப்புறமா அதையும் நான் கில்லை எடுத்தேன். அப்புறம் இந்த இடத்துல கடைசி ஜோனு இங்கே ஒரு கில்லை எடுத்துட்டேன். கரெக்டாக 6 கில்லு ஆகிடுச்சு. சரி 50 ப்ளஸ் ஆகிடும் போயா அச்சா இன்னும் அதிகமாக மெனு பிளானில் இந்த இடத்துல நானும் இன்னொரு டீமேட்டும் தான் இருந்தோம். சரி காயினை குறாயில் இந்த வாங்கிக்கூடா காயின்ன்ற அவன் எதுவுமே பண்ணலை. மைக் ஆன் பண்ணி தான் பேசியிருந்தேன். தெரியாத ஹிந்தியில் தத்தக்கா புத்தகான ஏதோ பேசி சொன்னால் அவன் கண்டுக்கவே இல்லை. சரி ரைட்டுன்னு எவனாவது எனிமி எதுனா வந்தால் கூட கில் அடித்து தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு நானும் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன். அவன் தர மாதிரி இல்லை. சரி ரைட்டுன்ட்டு இன்னொரு எனிமி ஒருத்தன் வந்தான். சரி அவனை எப்படியாவது அடிச்சிடலாம், அடிச்சாதான் நம்மளுக்கு வேலை அப்படின்ட்டு அவனையும் அடிச்சுட்டு கில்லை கிளியர் பண்ணிட்டு ரெண்டையும் தூக்கி விட்டாச்சு. தூக்கி விட்டதுக்கப்புறமா வெளியே ஒருத்தன் நாக்கில் இருந்தான். சரி அவனையும் எப்படியாவது ரிவே பண்ணிடலான்ட்டு அவனை க்ளோவால் போட்டு தூக்கி விட்டேன். தூக்கி விட்டதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் ஹூக்காங் போட்டு ஏறினான். அவனை அடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் பின்னாடியிலேருந்து கவர் கொடுத்துருந்தான். சரி ரைட்டுன்னு டீமெட்டையும் தூக்கி விட்டு மெடியும் சுற்றிட்டு உள்ளே போனானே அவன் என்ன கதைன்ட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் ஏறினா அவன் வீட்டு உள்ள ஆளுன்றானோ நம்ம டீமெட் அவனை முடிச்சிட்டான். சரி ரைட்டுன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒருத்தன் அடிச்சிடுவான். சரி ரைட்டு அவனை ஆஸ்கார் போட்டு எப்படியாவது அடிச்சிடலான்னு பார்க்குறதுக்குள்ள திரும்பி ப்ரெஷர் காரணத்தினால் மேட்சை நக்க விட்டேன். அப்புறமா கரெக்டாக 52 ப்ளஸ் ஆச்சு. இது போதும்டா ஏழை அப்படின்ற மாதிரி கரெக்டாக எலைட் ஹீரோய்க்கும் போயாச்சு. இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கு நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்டு போன வீடியோவுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி அந்த போன வீடியோவில் வந்து நான் அந்த இந்தோனேஷியா சர்வரை பற்றி தான் பேசியிருப்பேன். அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு 15 நாள் பக்கம் தான் எனக்கே ஒர்க் ஆச்சு. அப்புறமா சுத்தமாக ஒர்க் ஆகலை. கரீனா திரும்பி அதுக்கு எதனா ஒரு வழி பார்த்தா தான் உண்டு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம 2-3 நாளுக்குள்ளே இன்னொரு வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். பை.